ஃபைனலா வந்து இந்தியா எப்படி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படின்றத லாஸ்ட் ஃபேஸ். சரிங்களா? ஸோ அதை பத்தி இப்போ லெட் மீ டிஸ்கஸ். ஸோ பிஃபோர் கோயிங் டு சி ஜஸ்ட் இன்ட்ரோ. சரிங்களா? ஸோ த அவுட் பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்ட் வார். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவோட சப்போர்ட் வந்து வேணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கிற நிறைய லீடர்ஸை வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணாமே, அதாவது எதுவுமே வந்து கேட்காமலே வந்துட்டு இந்தியன் ஆர்மியை வந்துட்டு வேர்ல்ட் வார்ல வந்துட்டு ஈடுபட வைப்பாங்க. சரிங்களா? ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார் அண்ட் பிரிட்டன் டெசிஷன் டு இன்வால்வ் இந்தியா இன் தி வார். சரிங்களா? வித்தவுட் கன்சல்டிங் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ், எந்த ஒரு மினிஸ்டர்ஸுமே வந்து கன்சல்ட் பண்ணாமே அப்படியே இந்தியா வந்து ஆர்மியில வந்துட்டு இன்வால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதே வந்து காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் கிட்ட ஒரு வெறுப்பு வந்து ஒரு கோபத்தை வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இன் ப்ராவின்சஸ் அண்ட் ப்ரோவோக்ட் த லீடர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் காந்தி யாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணாமே ஒமிட் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு கோபம் வர்றதுக்கான ஒரு வழி. நெக்ஸ்ட் த காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ரிசைன். ஸோ இதோட எதிரொலிப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எல்லா காங்கிரஸ் மினிஸ்டர்ஸுமே வந்துட்டு ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைன் பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காந்தி லான்ச் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா. சரிங்களா? ஸோ அதோட இனிஷியேட்டிவா என்ன பண்ணுவாரு, இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து நினைச்சு வச்சிருப்பாரு அக்டோபர் 1940. சரிங்களா? ஸோ இந்த மீன் டைம் த எலெக்ஷன் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் அஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட் அப்செட் காந்தி. திஸ் லீட் டு போஸ் ரெசிக்னேஷன். சரிங்களா? ஸோ காந்தி வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸோட பிரசிடென்ட்டா வந்து எலெக்ட் பண்ணது காந்திக்கு பிடிக்காது. சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, சுபாஷ் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரசிடென்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு தென் ஹி மூவ் ஆன் டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டிராவல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அது ஒரு சைட். ஸோ அண்ட் தென் லேட்டர் போஸ் ஸ்டார்டட் ஹிஸ் ஃபார்வர்ட் பிளாக். சரியா? நிறைய அந்த பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்புறம் நிறைய நாடுகளுக்கு டிராவல் பண்ணுவாரு, ஜெர்மன், சிங்கப்பூர். சரிங்களா? ஸோ அந்த ஆஃப்டர் ஹிஸ் எஸ்கேப் டு ஜெர்மனி, ஏன்னா இந்தியாவில வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதனால என்ன பண்ணுவாரு, இந்தியாவில இருந்து ஜெர்மனுக்கு தப்பிச்சு ஓடிடுவார். சரிங்களா? அங்க இருந்து சிங்கப்பூர் வருவார். சிங்கப்பூர்ல இருந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுவார். சரிங்களா? ஸோ தென் கிரிப்ஸ் மிஷன், இது பேரலா கிரிப்ஸ் மிஷன் வந்து இந்தியாவுக்கு வருவாங்க. இவங்க வந்து சில அசைஜஸ் டு தி நேஷனலிஸ்ட் அப்படின்றது சில தீர்மானங்கள் வந்து கொடுப்பாங்க, நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ப்ரொபோசல்ஸ் வந்து நான் போர் அடிக்கும், சொன்ன விஷயத்தையே வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்படி என்னன்றது டீட்டெயிலா வந்து அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ அதனால காந்திஜி என்ன பண்ணுவாரு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்த பிரிட்டிஷ் அரெஸ்டட், இதனால நிறைய லீடர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. தென் காந்தி லாங்குவேஜ் இன் ஜெயில் அன்டில் மே. ஸோ உண்ணாவிரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ அது இவங்க சமாதானப்படுத்தி திரும்ப கேபினட் மிஷன் அப்படின்றது இந்தியாவுக்கு வரும். இவங்களும் சில பிளான்ஸை வந்து காங்கிரஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. தென் இதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா ஜின்னா அண்ட் முஸ்லீம் லீக். சரியா? இவர் வந்து என்ன பண்ணுவாரு, முஸ்லீம்ஸ்க்கு செப்பரேட்டா வந்து ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டிமாண்ட்ஸை வந்து முன்னெடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. பாகிஸ்தான் டிமாண்டை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சரிங்களா? டைரக்ட் ஆக்ஷன் டேல நாங்க டைரக்டா ஆக்ஷன் டேல வந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு that ignited communal riots in East Bengal. சரியா? காந்தி behind his tour in the riot hit நகாலி. சரிங்களா? பங்காலுக்கு வந்து போவார். சரிங்களா? ஏன்னா நிறைய இந்த ஈஸ்ட் பெங்கால்ல வந்து நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிடும், தீவிரவாதம் அப்படின்னு நிறைய வன்முறைகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதுக்கு பிளானா பேரலா பாத்தீங்கன்னா ராஜாஜி தன்னோட காம்ப்ரமைஸ் ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாரு. வேவலும் சில பிளான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சிம்லா கான்ஃபரன்ஸ்ல. அண்ட் தென் இதுக்கு பேரலா ராயல் இந்தியன் நேவி அங்கேயும் வந்து ரிவால்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலா மவுண்ட் பேட்டன் வந்து அப்பாயிண்டட் அஸ் கவர்னர் ஜெனரல். அண்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஓகே ரைட், இந்தியா வந்து பார்ட்டிஷன் பண்ணிடலாம், ஸோ சப்கான்டினென்ட் இன்டூ இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு பண்ணிடலாம். தென் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ். சரிங்களா? இதில் ஒன் பை ஒன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.